சார் கியூப்னுங்கிறது உங்களுக்கு வந்து கியூப் மட்டும் இல்லை சார், மொத்தம் வந்து 8 ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. கியூபு, சோனி அந்த மாதிரி யூஎஃப்ஓ 8 ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. நம்ம கியூப் வந்து நிறைய தேட்டர்ல அவங்களோட ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கனால நம்ம கியூபை பத்தி பேசுறோம் சார். அதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. சின்ன படங்களுக்கு வந்து நான் முதல் வாட்டி இந்த சங்கத்துக்கு ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அப்ப 12,500 இருந்ததை வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு 3,500 ஒரு வாரத்துக்கு 28 ஷோக்கு 3,500 நாம் பேசி இன்னைக்கு வரைக்கும் எங்க மெம்பர்களுக்கு வேணும்னு சொன்னது போக இன்னைக்கு இருக்கிற அத்தனை அசோசியேஷன் மெம்பர்ஸுக்கும் அது அவங்க கொடுக்குறாங்க. சிறு முதலீட்டு படங்களுக்கு 3,500 இப்போ ரீரிலீஸ் பண்றாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசி அதே இப்போ நாங்க பேசி அதுவே 3,500 ரீரிலீஸ் படங்களுக்கு நாங்க குறைச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல அதை வந்து டோட்டலா வேவ் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கோம். இதுதான் சங்கமா நாங்க வந்து இப்போதைக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துல அதை ஏன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் போட்டிருக்காங்க கேட்டுக்காரங்க, நாங்க வந்து கட்ட மாட்டோம்னு இப்போ வச்சோம், ஸ்ட்ரைக் ஆனோம். ஆனா ஒரு இடத்துல இந்த பிரச்சனைகளை ஸ்ட்ரைக்கு பிரச்சனைகள் இதே பேசிட்டு இல்லாம ஒரு இடத்துல முடிவு கொண்டு வர்றதுக்காக மொத்தமா எப்போ வந்து இது பண்ணணும். ஏன்னா இது வந்து எனக்கு முன்னாடி இந்த தலைவரா விஷால் இருக்கும்போது இது நடந்தது. அப்போ அவர் ஒண்ணு பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல பிரச்சனைகள்ல அதை முடிவு கொண்டு வர முடியல. இல்லைன்னா அன்னைக்கே கொண்டு வந்துட்டு இப்ப மறுபடியும் அதை தொடர்ந்து கொண்டு வரும். சார் இங்க வந்து இது வந்து எலெக்ஷனோட முடிஞ்சிடும் சார். எலெக்ஷனோட முடிஞ்சிடும். ஆர்கே செல்வமணி அவர்கள் இதுல வந்து தலையிடவே கூடாது. அவர் வந்து தயாரிப்பாளரா நான் வந்தேன்னு பேசியிருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவராக 3 முறை 10 வருஷமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரோட அடையாளம் வந்து ஒரு கட்சி தலைவர் தான். இதுக்காக தான் நான் வந்து 3வது முறையா நிக்கிறேன். அது வந்து ஏன்னா பெப்சி அவரு வந்து இதுல தலையிட்டு இந்த சங்கத்துல இருக்கிற தயாரிப்பாளர் அவரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தொழிலாளர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்யறதை நாங்க வந்து எங்களுக்கு தெரியுது. அதற்காக தான் நாங்க இந்த 3வது நிக்கிறோம். அதுக்குதான் நாங்க வந்து இது எல்லா தயார்பாட்டும் சொல்ல